இப்போது நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு கையில் சாப்பிடுங்க. ஸ்பூனில் சாப்பிட்றத விட கையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட 5 ஃபிங்கர்ஸ், இந்த 5 விரல்களும் பஞ்சபூதங்களை குறிக்கும். அது அப்படின்னா இது நீர், நிலம், இது ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த பஞ்சபூதங்கள் தான். அதுதான் நம்ம முத்ராலாம் வைக்கிறோம்ல, இப்படி வைக்கிறோம், இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம், இப்படிலாம் முத்ராலாம் வைக்கிறோம்ல. ஏன்னா இந்த பஞ்சபூதங்களோட எனர்ஜியை நம்மளோட உடம்புல பேலன்ஸ் பண்ணுறது தான். நம்மளோட உடம்பே பஞ்சபூதங்கள்னால தான். இதை மட்டும் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். இதை பேலன்ஸ்டாக வைக்கிறது தான் நம்மளோட லைஃப் டைம் கோலாகவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த கையில் நம்ம இப்படி பண்ணி சாப்பிட்றப்போ இது ஒரு வியான் முத்ரான்னு சொல்லுவோம். இந்த முத்ராவும் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட வயிறும் பெருங்குடலையும் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி இது. ஸோ அப்போ நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இல்லாமல் போகும். அதே மாதிரி ரேக்கி தெரிஞ்சவங்களா இருந்தால் கண்டிப்பாக கையில் சாப்பிடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களால் ரேக்கி தெரிஞ்சவங்கனால கண்டிப்பாக எனர்ஜியை சூப்பராக சென்ஸ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் உங்களோட கைகள் 5 விரலும் நம்ம சேர்த்து வைக்கிறப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸை கொடுக்கும். பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட வீட்டில் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கே ஊட்டி விடுற சுச்சுவேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையால் ஊட்டுறப்ப அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரேக்கி பண்ணவங்க கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.